வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 238 காண்போமா? கோவர்தனகிரியை வழிபடுதல். வேள்விக்காக மிகவும் பரபரப்புடன் வேலை செய்து கொண்டிருந்த தன்னுடைய தந்தையான நந்த மகாராஜனிடம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்கிறார், அன்பான தந்தையே, எதற்காக இத்தனை பரபரப்புடன் செயல்படுகின்றீர்கள்? இதனால் என்ன நன்மை? யாருடைய திருப்திக்காக இந்த வேள்விச் சடங்குகள் நடத்தப்படுகிறது? இதை செய்வதால் என்ன பயன்? தயவு செய்து எனக்கு இதனை உரைக்க வேண்டும். தெரிந்து கொள்ளும் ஆவலில் நான் இருக்கிறேன் என்றார். கிருஷ்ணரின் கேள்விகளுக்கு நந்த மகாராஜன் பதில் உரைக்கிறார். தேவர்களின் தலைவனான இந்திரன் மழைக்கு அதிபதி ஆவான். மேகங்கள் இந்திரனது தூதர்களாகும். அவை நேரடியாக மழை பொழிகின்றன. அதனாலேயே எல்லா உயிர்களும் உயிர் வாழ்கின்றன. மழை இல்லையேல் பூமியில் உணவோ குடிநீரோ தூய்மையோ இருக்காது. நான் மட்டும் அல்ல மைந்தனே, மழை பொழியும் மேகங்களுக்கு தலைவனான இந்திரனை பலரும் வழிபடுகின்றனர். அவனது மழையினால் விளையும் தானியங்களை கொண்டு அவனுக்கு அர்ப்பணம் செய்கின்றோம். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், பரீட்சித்து மகாராஜனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது தந்தையால் இவ்வாறு கூறப்பட்டதும் தேவேந்திரனுக்கு சினம் உண்டாகுமாறு பின்வருமாறு பேசலானார். கர்ம பலனால் மட்டுமே ஒரு உயிர்வாழி பிறக்கின்றான். கர்மத்தினாலேயே அவன் அழிவும் அடைகின்றான். கர்மத்தினாலேயே அவனது சுகம், துக்கம், அச்சம், பாதுகாப்பு உணர்வு இவை ஏற்படுகின்றன. இவ்வாறு மற்றவர்களின் செயல்களுக்கு பலன் தரக்கூடிய ஒருவர் இருந்தார் என்றால் அவரும் செயலை செய்யும் ஒருவனை சார்ந்தே இருத்தல் வேண்டும். பலன் தரும் செயல்கள் செய்யப்படவில்லை என்றால் பிறகு அச்செயல்களுக்கு பலன் அளிப்பவரை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாழியும் அவரவர் முன்பு செய்த செயல்களின் விளைவுகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அவர்களின் விதியினை மாற்ற இந்திரனாலும் முடியாது. பிறகு ஏன் மக்கள் அவனை வழிபட வேண்டும்? இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதில் உள்ள தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் உயிர்களின் பந்தப்பட்ட இயற்கையின் அடிப்படையிலேயே இருக்கின்றன. ஆத்மா உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பல்வேறு வகையான உடல்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அதனை துறப்பதற்கும் ஒருவனது கர்மமே காரணமாகின்றது. இக்கருமமே அவனை பகைவனாகவும் நண்பனாகவும் நடுநிலையாளனாகவும் ஆன்மீக குருவாகவும் நெறிப்படுத்தும் தேவனாகவும் செய்கின்றது. ஆகையினால் ஒருவன் மிகவும் அக்கறையுடன் கர்மத்தினை மட்டுமே வழிபட வேண்டும். ஒருவன் அவனது இயற்கைக்கு தொடர்புடைய நிலையில் இருந்து கொண்டு அவனுக்குரிய கடமையினை செய்தல் வேண்டும். அதனால் ஒருவன் நலமுடன் வாழலாம். ஆதலினால் அதுவே உண்மையில் நாம் வழிபடும் தெய்வமாகும். வேதங்களை கற்பதினாலும் கற்பிப்பதினாலும் அந்தணனும், பூமியை காப்பதன் மூலம் அரசகுலத்தை சேர்ந்தவனும், வாணிகம் செய்வதன் மூலம் வைசியனும், இரு பிறப்பாளர்களான உயர்குலத்தினருக்கு தொண்டு செய்வதன் மூலம் சூத்திரனும் தனது வாழ்க்கையினை நடத்துகிறான். வைசியருக்கான தர்மங்கள் 4 வகைப்படும். அவை விவசாயம், வணிகம், பசு பாதுகாப்பு மற்றும் நிதி தொழில். இவற்றில் நாம் பசுக்களை பாதுகாக்கும் தொழிலில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ரஜோகுணத்தினால் தூண்டப்பெற்ற மேகங்கள் தம்மிடம் உள்ள நீரை மழையாக எல்லா இடங்களிலும் பொழிகின்றன. இம்மழையினால் அனைத்து ஜீவராசிகளும் நன்மை அடைகின்றன. இதில் தேவேந்திரனுக்கு என்ன பங்கு இருக்கின்றது? எனது அன்பு தந்தையே, நமது இல்லங்கள் நகரங்களிலோ பட்டினங்களிலோ அல்லது கிராமங்களிலோ இல்லை. எப்பொழுதும் வனவாசிகளான நாம் காடுகளிலும் மலைகளிலுமே வாழ்கின்றோம். ஸ்ரீமத் பாகவதம். தஸ்மாத் க்வாம் பிரம்மணாநாமத்ரே சாரப்யதாமகக யயிந்த்ரயாக சம்பாராஸ் தைர்யம் சாத்யதாமகக. தஸ்மாத் க்வாம் பிரம்மணாநாமத்ரே ச ஆரப்யதாமகக யயிந்த்ரயாக சம்பாராக் தைர்யம் சாத்யதாமகக. ஒரு புரட்சிகரமான கோரிக்கையினை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கூறியுள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்கள் மற்றும் அந்தணர்களின் சிறந்த நண்பராவார்.
ஆகையினால் பசுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் கோவர்தனகிரிக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் வண்ணம் யாகத்தினை தொடங்குங்கள். யாகத்திற்காக சேகரிக்கப்பட்ட பொருள்களை கொண்டு இந்த யாகம் நடைபெறட்டும். இனிப்பான பாயசத்திலிருந்து காய்கறிகளின் சாறு வகையிலான எல்லா வகையான உணவுகளும் தயாராகட்டும். வறுத்த பொரித்த பல்வேறு வகையான அப்பம் பணியாரங்கள் தயாராகட்டும். பாலை பயன்படுத்தி செய்யும் உணவு வகைகளும் இந்த வேள்விக்கு பயன்படுத்தப்படட்டும். மந்திரங்களை நன்கு உணர்ந்த அந்தணர்களே யாக அக்னியை வளர்த்தல் வேண்டும். பிறகு நீங்கள் அவர்களுக்கு நல்ல உணவு அளித்து பசுக்களையும் பிற பொருள்களையும் தட்சணையாக அளித்தல் வேண்டும். அனைவருக்கும் உணவளித்து பசுக்களுக்கும் புற்களை கொடுக்க வேண்டும். கோவர்தனகிரிக்கும் உங்களது மரியாதைகளை அர்ப்பணித்தல் வேண்டும். கண்ணை கவரும் வண்ண ஆடைகள் அணிந்து மங்களகரமான சந்தனத்தினை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு பசுக்களையும் அந்தணர்களையும் யாக அக்னியையும் கோவர்தனகிரியையும் வலம் வந்து வணங்க வேண்டும். அன்பு தந்தையே, இதுவே எனது கருத்து ஆகும். தங்களுக்கு இது உடன்பாடு என்றால் இதனை செய்வீராக. அப்படி செய்தால் அவ்வேள்வி பசுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் கோவர்தனகிரிக்கும் ஏன் எனக்கும் கூட மகிழ்ச்சி அளிக்கும். ஸ்ரீ சுகர் கூறினார். பரீட்சித்து மகாராஜனே, பகவான் கிருஷ்ணர் தேவேந்திரனின் ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றினை கேட்ட நந்த மகாராஜாவும் ஆயர்குல பெரியவர்களும் அதில் உண்மை இருக்கிறது என்று அப்படியே ஏற்றுக்கொண்டனர். பகவான் கூறியபடியே புனித வேத மந்திரங்களை அந்தணர்களை கொண்டு ஓதச் செய்தனர். இந்திரனது வேள்விக்காக வைத்திருந்த பொருட்களை இவ்வேள்விக்கு பயன்படுத்தி கொண்டனர். கோவர்தனகிரிக்கும் அந்தணர்களுக்கும் பசுக்களுக்கும் மரியாதைகளை அர்ப்பணித்தனர். பசும் புற்களை பசுக்களுக்கு வழங்கினர். பசுக்களையும் காளைகளையும் கன்றுகளையும் தன் முன்பாக நிறுத்தி அவர்கள் கோவர்தனகிரியை சுற்றி வலம் வந்தனர். பிருந்தாவனத்தை சேர்ந்தவர்கள் பகவான் கிருஷ்ணருக்கு தம்மையே அர்ப்பணித்தனர். அதுவே அவர்களது வாழ்க்கையின் சாரமாக இருந்தது. அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரின் மீது தமது உயிரையே வைத்திருந்தனர். கண்ணை கவரும் வண்ணம் தம்மை நன்கு அலங்கரித்து கொண்ட கோபியர்கள் எருது பூட்டிய வண்டிகளில் அமர்ந்து கிருஷ்ணரின் பெருமைகளை பாடிக்கொண்டே சென்றனர். ஆயர்குலத்தாரிடம் நம்பிக்கை வரச் செய்வதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறகு முன்பு எங்கும் காணப்படாத ஒரு பெரிய வடிவத்தினை மேற்கொண்டார். நான் தான் கோவர்தனகிரி என்று கூறியபடியே அவர் நிவேதனங்கள் அனைத்தையும் உண்டார். விரஜத்தில் உள்ள மக்களுடன் சேர்ந்து பகவானும் கோவர்தனகிரியின் வடிவத்தினை வழிபட்டார். இவ்வாறு அவரே வந்தனங்கள் செய்து அதனை உண்மை என்று நிரூபித்தார். பிறகு அவர்கள் சற்று மலையினை பாருங்கள், அதுதானே நம் கண்முன் தோன்றி நமக்கு கருணை செய்கிறது என்று கூறினார். இந்த கோவர்தன மலை தான் விரும்பும் எந்த வடிவத்தையும் எடுப்பார். தன்னை புறக்கணிக்கும் இக்காட்டில் உள்ளோரை அழிப்பார். ஆகையினால் நாம் நமது மற்றும் நமது பசுக்களின் நலனுக்காக அவருக்கு வந்தனம் செய்வோம். ஆயர்குலத்தை சேர்ந்தவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியபடியே கோவர்தனகிரிக்குரிய வேள்வியினை முறையாக நிறைவேற்றிவிட்டு பசுக்களுடனும் அந்தணர்களுடனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடனும் சேர்ந்து தங்கள் கிராமமான விரஜத்திற்கு திரும்பினர். கோவர்தனகிரிக்கு நடத்தப்பட்ட பூஜையினையும் வேள்வியினையும் கேள்விப்பட்ட தேவேந்திரன் மிகவும் கோபம் கொண்டான். அதனால் ஏற்பட்டது என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 239 காண்போமா? நன்றி, வணக்கம்.